நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் பாலுவின் வணக்கம். அந்த மீண்டும் அந்த ஒரு வீடு ஒரு கதை நிகழ்ச்சிக்கு வருவோம். இப்போ ஏற்கனவே 3ஆம் வீடை பற்றி ஒரு கதை சொல்லி விளக்கணும் இல்லையா? அதே மாதிரி இன்று 2ஆம் வீட்டை பற்றி ஒரு கதை. அதன் மூலம் உங்களுக்கு அந்த 2ஆம் வீடுங்கிறது என்னங்கிறது மனதில் நின்று கொள்ளும். ஒரு ராஜா ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒரு சிவன் கோயிலை கட்டினார். அதுக்கு பூ பறிக்கிறதுக்கு அவர் கட்டின இடம் சரளை கற்கள் நல்ல இடம் கிடையாது. அதனால் செடிகள் வர்றதில்லை. 2 பர்லாங் தூரத்தில் ஒரு நந்தவனம் மாதிரி அமைச்சிருக்கிறார். அங்கே விதவிதமான பூக்கள் செடி அமைச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு சீசனில் ஒரு 4-5 மரம் பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு வேலைக்காரவனை கொண்டு, எப்பா பூவை யாரும் பிடிச்சிட்டு போகாமல் பார்த்துக்கோ, இந்த பூவை வச்சு தான் சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு ஒரு வேலைக்காரனையும் போட்டிருக்கிறார். ஒரு நாள் எப்படின்னா, இந்த வேலைக்காரன் யார் வர போகிறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வேலையை பார்க்க போயிட்டான். அப்போ ஒரு சிறுவன், ஒரு 10-12 வயசு சிறுவன் வந்திருக்கான். பூலாம் கலர் கலர் அழகாக இருக்கணுன்னே அதில் உள்ள அந்த பூத்த ஒரு 7-8 பூ பூத்துருக்குது. அதை பிடுங்கிக்கிட்டான். அவன் பிடுங்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரன் வந்துட்டான். வேலைக்காரன் பார்த்தா, அடப்பாவி, பூவை பிடிக்கிட்டியா, பூ கொண்டு போனோன்னா மகாராஜா என்னெல்லாம் தண்டிப்பார், வா உன்னைய அரண்மனை கூட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் கொண்டு விட்டுறான் அப்படின்ட்டு அவரை பிடிங்கிட்டு அந்த பையனை அந்த பூவோடு கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அப்போது போகிற வழியில் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணோடனே, தோட்டத்தில் பூ இருந்தது, இந்த பூவை கொண்டு போய் தான் பூஜை பண்ணணும், அதை இந்த பையன் பிடிங்கிட்டு வரணும், அதான் மகாராஜாட்ட கொண்டு கொடுக்க அதாவது விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்போது அந்த ஆள் அவர் பாட்டு சொல்லியிருக்கார், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வேலையை பார்க்க போயிட்டார். இந்த பையன் யோசனை பண்ணியிருக்கிறான், என்னது வாயுள்ள பிழைக்கும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ணிருக்கான். அந்த சேவகன் முன்னால் போய்கிட்டு இருக்கிறான், இவர் பின்னால் போய்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கான், பூவை பூரா தின்னுட்டான், சாப்பிட்டுட்டான். அங்கே போன உடனே என்னது அப்படின்னோடனே, மகாராஜா இந்த பூவை இந்த பையன் திருடிட்டு வந்தான், நல்ல வேலை பூ நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு என்னுகிறாரு. உடனே என்னப்பா இந்த வயசில் அப்படின்னு கேட்ட உடனே, மகாராஜா நான் விளையாடிக்கிட்டு இருந்தவனை யாரோ திருடிட்டு போயிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் விளையாடிக்கிட்டு இருந்தவனை என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் திருட இருந்தால் பூ எங்கே மகாராஜா அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கிறான். அவர் இன்னொருத்தன் போய் அந்த வார வழியில் எதுவும் பூ கடந்ததா அப்படின்னு பாட்டு வச்சுன்னா, வார வழியில் எங்கேயும் பூ இல்லை. அப்போ என்னப்பா இது விளையாடிக்கிட்ட பையனை பிடிச்சிட்டு நீ ஏதோ அஜாக்கிரதையாக இருந்துட்டு இந்த பையன் மேலே பழி சுமத்துறிய, சரிப்பா இனிமேல் ஒருவேளை அங்கே விளையாடுறது விளையாடிக்கோ, ஆனால் பூவெல்லாம் திருடக்கூடாது, என்ன ஜாக்கிரதைன்னு சொல்லி எச்சரித்து அனுப்பிவிட்டார். அதாவது அந்த வழிபோக்க நினச்சுன்னா, பூ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அது 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, வாயுங்கிறது சாப்பிட்றது மூலமும் ஜெயிக்கலாம். 2வது பேச்சு சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், பிழைச்சிக்கலாம்ங்கிறது மெயின் காரணம். மெயின் தியரி அந்த பழமொழிக்கு காரணம் நல்ல பேச்சு திறமை உள்ளவனாக இருந்தால் பிழைச்சிக்கொள்வாங்கிறது தான். 2வது அந்த 2ஆம் வீடுங்கிறது 2ஐ குறிக்கும். அதாவது தனம், குடும்பம், பாக்கியம், இல்லிடம்னு சொன்னால் கூட முதல் பேச்சு, 2வது வாய். இப்போ என்ன சாப்பிடுவோம், புளிப்பான பொருளை சாப்பிடுவோமா, இல்லை சுட சுட சாப்பிடுவோமா, இல்லை ஆறி போனதை சாப்பிடுவோமா, நான்வெஜ் சாப்பிடுவோமாங்கிறத அந்த 2ஆம் வீட்டை பற்றி நம்ம சொல்லலாம். அப்போ பொதுவாக சாப்பிடுவது, அடுத்தால பேச்சு, இதுக்கு உண்டான இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகம் 2ஆம் வீடு. ஸோ நண்பர்களே, 2ஆம் வீடு வாய் அண்டு பேச்சு. எக்ஸ்ட்ரா வீடு, குடும்பம், ஃபைனான்ஸை கூட இண்டிகேட் பண்ணுது. முதல்ல குறிக்கக்கூடியது இந்த 2ஐயும் தான். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திக்கப் போகிறோம். உங்கள் பாலு.